அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பகுதியில் பூமிக்கடியில் உள்ள பழுப்பு நிலக்கரியை வெட்டி எடுத்து 1000 மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட அனல் மின் நிலையம் அமைக்க 20 ஆண்டுக்கு முன் மத்திய மாநில அரசுகள் திட்டமிட்டன. இதற்காக ஜெயங்கொண்டம் பகுதியில் உள்ள மேலூர், புதுக்குடி, கல்லாத்தூர் உள்ளிட்ட 13 கிராமங்களில் அரசு புறம்போக்கு, கோவில் மற்றும் தனியாருக்கு சொந்தமான 12,000 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டது. அதில் பாதிக்கப்பட்ட 7,210 விவசாயிகளின் 8,370 ஏக்கர் நிலத்திற்கு ஏக்கர் ஒன்றுக்கு 15,000 ரூபாய் முதல் 30,000 ரூபாய் வரை இழப்பீடு வழங்கப்பட்டது. இழப்பீடு தொகையை ஆட்சேபனையுடன் பெற்றுக்கொண்ட விவசாயிகள் கூடுதல் இழப்பீடு கேட்டு ஆர்ப்பாட்டம், போராட்டம், உண்ணாவிரதம் என பல்வேறு போராட்டங்களை நடத்தி வந்தனர். கூடுதல் இழப்பீடு வழங்க கோரி 10 ஆண்டுக்கு முன் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் அரியலூர் சார்பு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இதையடுத்து விவசாயிகள் மற்றும் அரசுக்கு இடையே சமரசம் ஏற்படுத்தி திட்டத்தை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் மத்திய மாநில அரசுகள் மேற்கொண்ட ஒருங்கிணைந்த நடவடிக்கை காரணமாக ஜெயங்கொண்டம் அனல் மின் திட்ட வழக்குகளை விசாரித்து தீர்வு காண்பதற்காக 2008ஆம் ஆண்டு 2 சார்பு நீதிமன்றங்கள் ஜெயங்கொண்டத்தில் துவக்கப்பட்டு JLPP திட்டம் தொடர்பான 9,032 வழக்குகள் மீதான விசாரணை நடைபெற்றது. அதன் ஒரு கட்டமாக ஜெயங்கொண்டம் அருகே மேலூர் கிராமத்தை சேர்ந்த 142 பேர் தொடர்ந்த வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. இந்த வழக்குகளை விசாரித்த சார்பு நீதிமன்ற நீதிபதி ஜெயங்கொண்டம் நிலம் எடுப்பு தாசில்தார் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி கழகத்தினரிடம் 1 சென்ட் இடத்திற்கு 2,750 ரூபாயும் 30% ஆறுதல் தொகையும் முதல் வருடத்திற்கு 9% வட்டியும் பின்னர் தொடர்ந்து முழுமையாக தொகை செலுத்தும் வரை 15% வட்டியும் வழங்க வேண்டும் என கடந்த நவம்பர் மாதத்தில் தீர்ப்பு வழங்கினார். அதன்படி ஏக்கர் ஒன்றுக்கு 17 லட்சம் ரூபாய் வரை இழப்பீடு வழங்கப்படும் என தெரிகிறது. ஆனால் அரசு இழப்பீட்டுத் தொகை வழங்காமல் தொடர்ந்து இழுத்தடிப்பு செய்து வருகிறது. இதனை கண்டித்து பாதிக்கப்பட்ட விவசாயிகள் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். ஜெயங்கொண்டான் பகுதியில் அனல் மின் நிலையம் அமைக்கப்பட இருக்கின்ற அந்த திட்டத்திற்கு நிலம் கொடுத்த விவசாயிகளின் நிலை என்ன என்பது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்த்தோம். இந்த அனல் மின் திட்டத்திற்கு நிலம் கொடுத்தவர்களுக்கு நீதிமன்றம் தீர்ப்பின்படி இழப்பீட்டுத் தொகையை வழங்க வலியுறுத்தி கால வரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஜெயங்கொண்டம் மக்கள் ஈடுபட்டுள்ளனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பகுதியில் பழுப்பு நிலக்கரியை வெட்டி எடுத்து 1000 மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட அனல் மின் நிலையம் அமைக்க 20 ஆண்டுகளுக்கு முன் மத்திய மாநில அரசுகள் திட்டமிட்டன. இதற்காக ஜெயங்கொண்டம் பகுதியில் 12,000 ஏக்கர் கையகப்படுத்தப்பட்டது. அதில் பாதிக்கப்பட்ட தனிநபர் விவசாயிகளான 7,210 பேரின் 8,370 ஏக்கர் நிலத்திற்கு ஏக்கர் ஒன்றிற்கு 15,000 ரூபாய் முதல் 30,000 ரூபாய் வரை இழப்பீடு வழங்கப்படும் என அரசு தரப்பில் கூறப்பட்டது. குறைந்த இழப்பீடு தொகை வழங்கும் அரசு நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து 10 ஆண்டுகளுக்கு முன் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் அரியலூர் சார்பு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்குகளை விசாரித்த நீதிமன்ற நீதிபதி தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி கழகத்தினரிடம் 1 சென்ட் இடத்திற்கு 2,750 ரூபாயும் 30% ஆறுதல் தொகையும் முதல் வருடத்திற்கு 9% வட்டியும் பின்னர் தொடர்ந்து முழுமையாக தொகை செலுத்தும் வரை 15% வட்டியும் வழங்க வேண்டும் என கடந்த ஆண்டு நவம்பரில் தீர்ப்பு கூறினார். அதன்படி ஏக்கர் ஒன்றுக்கு 17 லட்சம் ரூபாய் வரை இழப்பீடு வழங்கப்படும் என தெரிகிறது. ஆனால் இழப்பீட்டுத் தொகை வழங்காமல் அரசு தொடர்ந்து இழுத்தடிப்பு செய்து வருகிறது. இதனை கண்டித்து பாதிக்கப்பட்ட விவசாயிகள் இன்று முதல் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியிருக்கின்றனர். மேலும் இந்த அனல் மின் நிலையத்திற்கு நிலம் கொடுத்த விவசாயிகளின் வாழ்வாதாரம் தற்பொழுது எப்படி இருக்கிறது, நீதிமன்றத்தின் சார்பாக விவசாயிகளுக்கு நஷ்ட ஈடு வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு தீர்ப்பு வந்தும் கூட அரசு அந்த தொகையை வழங்காமல் இழுத்தடிப்பு செய்ததற்காக இன்று அரியலூர் பகுதி மற்றும் ஜெயங்கொண்டான் பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டிருக்கின்றனர். அவர்களின் நிலை என்ன, அவர்களுடைய கோரிக்கை என்ன என்பது குறித்துதான் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் களத்திலிருந்து நேரடியாக நமக்கு செய்திகளை வழங்க காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் ஞானசேகரன். மேலும் இன்று செய்தி அரங்கில் குன்னம் சட்டமன்ற உறுப்பினர் திரு சிவசங்கரன் பங்கேற்கிறார். முதலில் களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் ஞானசேகரிடம் விவரங்களை கேட்கலாம். ஞானசேகரன், அரியலூர் பகுதியில அனல் மின் நிலையம் அமைப்பதற்கான அறிவிப்பு என்பது எப்போது வெளியிடப்பட்டது? இதற்காக எவ்வளவு நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டது? அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் நிலக்கரி திட்டத்தை கடந்த
1998 வந்து இந்த திட்டத்தை துவங்குறதா சொல்லி விவசாயிகளிட்ட வந்து நிலத்தை கையகப்படுத்தினாங்க. அப்பொழுது சந்தை மதிப்பாக சொல்லி 15,000 இருந்து 22,000 வரைக்கும் இழப்பீடு கொடுத்தாங்க. ஆனா இது எங்களுக்கு போதாது அப்படின்னு சொன்னாங்க. போதான்னு சொன்ன சூழ்நிலையில வந்து அவங்க என்ன தனி வட்டாட்சியர் வந்து நீங்க பணத்தை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் நாங்க வந்து வங்கியில் செலுத்துவோம் என்று கூறியதனால் ஆட்சேபனை தெரிவித்து ஆட்சேபனையோட அந்த பணத்தை பெற்றுக்கிட்டாங்க. பணத்தை பெற்றுக்கொண்டது வந்த விவசாயிகள் அரியலூர் சார்பு நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடர்ந்தாங்க. எங்களுக்கு வந்து இந்த நிவாரண தொகை பத்தாது, கூடுதலா கொடுக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. அதன்படி 915 வழக்குகள் சார்பு நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்டது. வழக்குகள் கூடுதலா இருக்கிறதுனால இந்த வழக்கை வந்து நீதிமன்றத்தில் விசாரிக்க முடியாது. அதனால வந்து இதுக்காக தனி கோர்ட் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி அரசுக்கு பரிந்துரை பண்ணுச்சு அரியலூர் சார்பு நீதிமன்றம். அதன்படி அரியலூர் அரசு பரிந்துரை பேர்ல ஜெயங்கொண்டத்தில் வந்து 2 நிலக்கரி திட்டத்திற்கான 2 நீதிமன்றங்களை அமைத்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அந்த வழக்குகள் வந்து இப்போது கடந்த 1.5 ஆண்டுகளாக தீர்ப்புகள் வழங்கப்பட்டு வருகிறது. தீர்ப்புகளில் வந்து 9 லட்சம் முதல் 17 லட்சம் வரை வந்து விவசாயிகளுக்கு இழப்பீடாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 1000 வழக்குகளுக்கு இப்போ வந்து தீர்ப்பு வந்துருச்சு. அந்த தீர்ப்பிலே வந்து என்ன சொல்றாங்கன்னாக்கா 3 மாத காலத்திற்குள்ள வந்து இந்த விவசாயியோட நிவாரண தொகை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. 1.5 ஆண்டுகளும் ஆகியும் இது வரைக்கும் அந்த நிவாரண தொகை கொடுக்கல. அதனால இந்த திட்டத்தை தொடங்குங்க. அதாவது எங்களுக்கு வந்து இந்த பகுதியில் வந்து நீதிமன்ற தீர்ப்பை நாங்கள் ஏத்துக்கிறோம். நீதிமன்ற தீர்ப்பின்படி அந்த தொகையை எங்கள்கிட்ட கொடுத்துட்டு இந்த திட்டத்தை தொடங்குங்க, இல்லைனாக்கா எங்க நிலத்தை எங்கள்கிட்ட கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டு இது பண்றாங்க. இதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கறதுனால இன்றைக்கு வந்து அந்த திட்டத்துக்கு வந்து நிலம் எடுத்த அந்த தனி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு வந்து சாகுவார் உண்ணாவிரத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. நன்றி. ஞானசேகரன் தொடர்ந்து பேசலாம். பல்வேறு காலகட்டங்களில் விவசாயிகளின் நிலம் கையகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த விவசாயிகளுக்கு உரிய அந்த கையகப்படுத்தப்பட்டதற்கான இழப்பீட்டு தொகையை வழங்க வேண்டும் என்கின்ற நீதிமன்ற உத்தரவு இருந்தும் கூட அரசு அதற்கான தொகையை வழங்காமல் இருந்து வருகிறது. இந்த தொகையை குறிப்பிட்ட காலத்திற்குள் வழங்க வேண்டும் என்று அந்த பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் காலவரையற்ற உண்ணாவிரதத்தை தொடங்கி இருக்கின்றனர். தற்பொழுது திருச்சி செய்தியரங்கில் இருக்கும் குன்னம் சட்டமன்ற உறுப்பினர் திரு சிவசங்கரன் அவர்களிடத்தில் பேசலாம். வணக்கம் திரு சிவசங்கரன். ஏற்கனவே விவசாயிகளிடமிருந்து ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டிருக்கிறது. என்ன காரணம், என்ன வாக்குறுதிகள் சொல்லி இந்த நிலங்கள்லாம் கையகப்படுத்தப்பட்டது? வணக்கம். இது இந்த நிலக்கரி திட்டத்திற்கான காலகட்டம் ஒரு நீண்ட வரலாறு இதை சொல்லலாம். தற்போது இதற்கான சிறப்பு நீதிமன்றங்கள் ஜெயங்கொண்டத்திலே அமைக்கப்பட்டு அவர்கள் தீர்ப்பு வழங்கப்பட்ட பிறகு அரசு அதை கொடுக்காமல் இழுத்தடிப்பதுதான் இன்றைய பிரச்சனை. கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது அரியலூர் சார்பு நீதிமன்றத்தில் இருக்கின்ற வழக்குகள் உடனடியாக விசாரித்து அதிலே தீர்ப்பு கொடுப்பது, அதில் ஒரு தீர்வு காண்பது இயலாது என்ற காரணத்தினால்தான் அன்றைக்கு இருந்த தமிழக முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் உயர்நீதிமன்றத்திற்கு இந்த யோசனையை கூறினார்கள். 2 சிறப்பு நீதிமன்றங்கள் அமைத்துக் கொடுத்தால் விரைவிலே இதில் தீர்ப்பு வரும், இதில் ஒரு தீர்வு கிடைக்கும் என்று. அந்த அடிப்படையில் அன்றைக்கு 2 சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டன. அமைக்கப்பட்டு தீர்ப்பு வழங்கப்பட்ட பிறகு அன்றைக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை இந்த அரசு பின்பற்றாமல் இருக்கிறது. அன்றைக்கு என்ன தீர்ப்பு வழங்கப்படுகிறதோ அந்த தீர்ப்பின்படி விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற அரசாங்கம் அதனை பின்பற்றாமல் மேல்முறையீடுக்கு செல்வதற்கான ஆயத்த பணிகளை ஒரு பக்கம் இறங்கியிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் சிறப்பு நீதிமன்றத்திலே இந்த வழக்கை மீண்டும் விசாரிக்க வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார்கள். இதுதான் முட்டுக்கட்டையாக அமைந்திருக்கிறது. தொடர்ந்து பேசலாம் திரு சிவசங்கரன். களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் ஞானசேகரிடம் பேசலாம். ஞானசேகரன், இன்றையிலிருந்து அந்த விவசாயிகள் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. எத்தனை கிராமத்தை சேர்ந்த விவசாயிகள் அதுல ஈடுபட்டிருக்காங்க? அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் கிட்ட கேளுங்க, எவ்வளவு நிலங்கள் அங்கிருந்து கையகப்படுத்தப்பட்டிருக்கு? 23 கிராமங்களை சேர்ந்த விவசாயிகள் இந்த போராட்டத்தில் கலந்துருக்காங்க. அவங்கள்ட்ட இருந்து கிட்டத்தட்ட 8500 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டிருக்கு. இது பற்றி இந்த பகுதியை சேர்ந்த ஒரு விவசாய பெண்மணி வந்திருக்காங்க. இந்த திட்டத்துக்கு நிலம் கொடுத்து அவங்க வந்து சிரமத்தில் இருக்க சொல்றாங்க. அவங்கள்ட்ட கேட்போம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு. பேசுங்க. காந்திமதி, சொல்லுங்க. அரியலூர் மாவட்டம்
அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் தாலுக்கை சேர்ந்த படுகர்பாளையம் கிராமத்துல நாங்க நிலம் கொடுத்திருக்கோம். அதுல கண்ணைய நாயுடுங்கிறவருக்கு 4 பொம்பளை பிள்ளைங்க 2 பசங்க. அந்த குடும்பமானது பெரிய பாரம்பரிய குடும்பம். 28 ஏக்கர் நிலம் கொடுத்திருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். இந்த நிலத்தை கொடுத்ததுனால எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அந்த சூழல்ல அவங்க வளர்ந்துட்டாங்க. நிலம் கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க நம்ம பூர்வீக கிராமத்துல தான் நம்மளால ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைங்க எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு விழுப்புரம் போயிட்டாங்க. அங்க போய் முட்டை வியாபாரம் பண்ணா அவரால் ஒன்னும் பண்ண முடியல. பிள்ளைங்க எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாம் இப்ப மெச்சூரிட்டி ஏஜ் ஆயிடுச்சு, மேரேஜ் பண்ற அளவுக்கு. அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாம சூழ்நிலையில எப்படியோ பண்ணி இந்த 3 பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அந்த 2 பசங்களுக்கு கல்யாணம் ஆகல. பெரிய பையனுக்கு இப்ப 41 வயசு ஆகுது, சின்ன பையனுக்கு 26 வயசு ஆகுது. கல்யாணம் பண்ண முடியாத சூழ்நிலை அவரால் ஒன்னும் பண்ண முடியல. அவருக்கு ஏஜ் பாராயிடுது. அப்படி இருக்கும் சூழ்நிலையில ஐயோ நைனாமா இப்படி கஷ்டப்படுறாங்களே, எத்தனை நாளைக்கு நமக்கு நம்மளால பெண்ணுங்களால இப்படி கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு, தற்கொலை பண்ணிடுச்சு. இன்னமும் இந்த மாதிரி எங்க கிராமங்கள்ல நிலம் கொடுத்தவங்க கிராமங்கள்ல நிறைய பேர் தீக்குளிக்கிற நிலையில இருக்கிறாங்க. எந்த வித வருமானமும் கிடையாது, கூலி வேலையும் கிடையாது, வறட்சி வேற இருக்கு. இந்த மாதிரி சூழல்ல நாங்க ரொம்ப அனாதைகளா நிக்கிறோம். விவசாயிகள் எல்லாமே அனாதைகளா இருக்கிறோம். விவசாயத்துல ஒரு வருமானமும் கிடையாது. அந்த பகுதி விவசாயத்தை கொடுத்தவங்க நிலம் கொடுத்தவங்க எல்லாருமே இன்னைக்கு ரொம்ப சாகும் தருவாயில தீக்குளிக்கும் தருவாயில இருக்கிறோம். எங்களுக்கு இந்த கவர்மெண்ட் ஏதாவது செய்தாதான் நாங்க பிழைக்க முடியும். இல்லைன்னா எங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த சூழல்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். நீங்க தான் பண்ணி எங்களுக்கு ஏதாவது செய்யணும். அந்த குடும்பமும் ரொம்ப கஷ்டத்துல. இந்த மாதிரி நிறைய குடும்பங்கள் பாதிப்பு நிலையில இருக்கு. பெண்களை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாம, படிக்க வைக்க முடியாம, வேலைக்கு போக முடியாம வயசானவங்கள ரொம்ப கஷ்டத்துல இருக்கும். கவர்மெண்ட் நீங்க தான் பார்த்து அதுக்கு நல்ல உதவி பண்ணணும். அதனால நீங்க தான் என்ன உதவி பண்ணீங்களோ எங்களுக்கு சாகும் வரை நாங்க உண்ணாவிரதம் போராட்டம் இருந்துகிட்டே தான் இருப்போம். எவ்வளவு நாள் நாங்க நிலத்தை கொடுத்துட்டு இவ்வளவு கஷ்டத்துல இருக்க முடியும்? என்ன முடிவு பண்ணுவீங்களோ எங்களுக்கு உடனே முடிவு காணணும். கோர்ட்டு திருப்பி பணத்தை கொடுங்க, இல்லன்னா எங்களுக்கு பட்டாவை கொடுத்துருங்க. நாங்க கவர்மெண்டால கொடுக்கக்கூடிய எல்லா சலுகையும் நாங்க அனுபவிக்கிறோம். எங்களுக்கு எந்த சலுகையுமே கிடைக்கல. டெல்டா பிரதேசத்துல எல்லா சலுகையும் கொடுக்குறாங்க, இழப்பீடு தொகை கொடுக்குறாங்க, வறட்சி நிவாரணம் கொடுக்குறாங்க. எங்களுக்கு எதுவுமே கிடையாது. ரேஷன் கடைக்கு போனாலும், எந்த இதுக்கு போனாலும், எங்களை பொண்ணு கொடுக்க போனாலும், கல்யாணம் பண்ண போனாலும், பொண்ணு கேட்க போனாலும், எதுல எடுத்தாலும் எங்களை ஒரு மாதிரியா தான், நீங்க பட்டா இல்ல, இவனுக்கு என்ன இருக்கு, கவர்மெண்ட்ல வரும் என்னைக்கு வருதோ இவன் என்ன பண்ண போறானோன்னு சொல்லிட்டு எங்களை ஒரு அலட்சியமா நினைக்கிறாங்க. எந்த வித உரிமையுமே இல்லாம நாங்க அனாதைகளா நிக்கிறோம். அதுக்கு நீங்க தான் தக்க முறைப்படி எங்களுக்கு இந்த 23 கிராமத்து விவசாய மக்கள் எல்லாருமே பாதிக்கப்பட்டு குடும்பங்களும் ரொம்ப சூழல் தடுமாறி, பெண்ணுங்களை கல்யாணம் கொடுக்காம, பிள்ளைங்க வேலைக்கு போகாம எல்லா சூழலையுமே பாதிச்சு நிக்கிறோம். எந்த விதத்துல பாருங்க, நாங்க போனோம்னா ஒரு ஒதுக்குப்புறமா தான் நிக்கிறோம். ஒன்று இல்ல வறட்சி நிவாரணம் கொடுக்குறாங்க. நாங்க ஏன்டா உங்களுக்கு தான் நிலம் எடுத்துட்டாங்க, நீங்க எதுக்கா வரீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. மணியாற்ற பண்ணா உங்களுக்கு எல்லாம் கிடையாது, போங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எங்களுக்கு மனசு என்ன பாடுபடும்? நாங்க எந்த சூழல்ல வளர்ந்துருந்தா இந்த நிலத்தை வச்சுட்டு நாங்க ஏன் அப்படி போய் நிக்கணுங்கிறத நீங்க தான் நினைச்சு பாக்கணும். எந்த வித உரிமையும் இல்லைன்னா நாங்க எப்படி படைக்க முடியும்? எங்களுக்கு வறுமைக்கு கோட்டுக்கு கீழே இருக்கும்போது நாங்க எப்படி சாப்பிட முடியும்? என்ன பண்ண முடியும்? வருமானமே வழி கிடையாது. அப்படி இருக்கிறதுனால எந்த முறையை நீங்க பதிவு பண்ணாலும் எது பண்ணாலும் கோர்ட்டு முறைப்படி எங்களுக்கு கொடுத்தா கோர்ட்டு முடி பணத்தை கொடுங்க. அப்படி இல்லையா எங்களுக்கு பட்டாவை கொடுத்துருங்க, நாங்க ஏதாவது செஞ்சுக்கிறோம். ஒரு விவசாய கடனுக்கு போங்க, உங்களுக்கு எல்லாம் கிடையாது. பச்சைங்களை கையெழுத்து பட்டாச்சு நீங்க போங்கிறாங்க. ஒரு அடமானம் வைக்க போங்க, பட்டா புக்கு ஜெராக்ஸ் எடுத்துட்டு வாங்குறாங்க, அடங்கல் எடுத்துட்டு வாங்குறாங்க. நாங்க நிலம் இருந்தா தானே பண்ண முடியும், இல்லன்னா எங்க இருந்து பண்ண முடியும்? இருப்பிட சான்றும் எங்களுக்கு கிடையாது. அப்படி இருக்கிறதுனால நீங்க தான் எங்களுக்கு தக்க வழி பண்ணி தயவு செய்து விவசாயிகள்லாம் சேர்ந்து விவசாய சங்கத்துல கேட்கிறோம். எங்களுக்கு எந்த விவசாயம் பண்ணாலும் கோர்ட்டு பிரகாரம் எங்களுக்கு என்னவாது பண்ணி எங்களுக்கு காலத்து தீர்ப்பு பிரகாரம் எங்களுக்கு பணத்தை கொடுங்க, செய்யுங்க. அடுத்து இதே பகுதியில் சேர்ந்த ஒருவர் இந்த இதுக்கு நலம் கொடுத்து பாதிக்கப்பட்டிருக்காரு. அவர்கிட்ட இதை பற்றி கேட்கிறோம். வணக்கம் ஐயா, நான் கூத்தப்பேன், வடவபாளையம். ரொம்ப சிரமத்தில் இருக்கோம், நாங்க கஷ்டப்பட்டு இருக்கோம். ஒரு இருப்பிட சான்று கூட எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. கேட்டாக்கா போய் இருப்பிட சான்று வாங்கிட்டு வராங்க, அதிகாரி கட்டம்னா அங்க போனாக்கா உங்களுக்கு ஏது கொள்ள ஒண்ணுமே இல்லங்கிறாங்க எங்களுக்கு. அதனால இதை பார்த்து உங்களுக்கு நீங்க நிருபர்கள் நீங்க பார்த்து ஏதாவது நல்லபடியா எங்களுக்கு செஞ்சு வழி காட்டி விடுங்க. ரொம்ப வணக்கம். நன்றி. பேசலாம் ஞானசேகரன், தொடர்ந்து பேசலாம். ஐநா மனித உரிமைகள் ஆணைய குழு கூட்டத்தொடர் இன்று துவங்கியது. இந்த கூட்டத்தில் மனித உரிமைகள் ஆணைய தலைவர் நவநீதம் பிள்ளை இலங்கை போர் குறித்த அறிக்கையை தாக்கல் செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் நேரடி காட்சிகளை இப்போது பார்க்கலாம். With its 100% participation by states and the special procedures address an ever-increasing range of critical human rights issues and situations. The commissions of inquiry have highlighted massive egregious violations which demand international engagement, including by the Security Council,
and the International Criminal Court. The Council's mechanisms can also contribute to the new landmark initiative of the Secretary General, writes up front. This initiative places preventive action to ensure respect for human rights at the core of ஐநா மனித உரிமைகள் ஆணைய குழு கூட்டத்தொடர் இன்று தொடங்கி இருக்கிறது. இந்த கூட்டத்தில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த அதிகாரிகள் மற்றும் தலைவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றனர். மேலும் இந்த கூட்டத்தில் மனித உரிமைகள் ஆணைய தலைவர் நவநீதம் பிள்ளை இலங்கையில் நடைபெற்ற போர் குற்றம் குறித்த அறிக்கையை தாக்கல் செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் ஜெயங்கொண்டான் பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் மேற்கொண்டிருக்கின்ற காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் பற்றி பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஜெயங்கொண்டான் பகுதியில் பழுப்பு நிலக்கரி இருப்பதை தெரிந்து கொண்ட மத்திய மாநில அரசுகள் அங்கு அனல் மின் நிலையம் அமைக்க ஒரு திட்டம் மேற்கொண்டது. அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக கிட்டத்தட்ட 23 கிராமங்களில் இருக்கக்கூடிய விவசாயிகளின் நிலத்தை 8000 ஏக்கருக்கும் மேற்பட்ட நிலத்தை கையகப்படுத்த மத்திய மாநில அரசுகள் முடிவெடுத்து அதில் ஏக்கருக்கு 15,000 முதல் 30,000 ரூபாய் வரை இழப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு முடிவும் எடுக்கப்பட்டது. ஆனால் தற்பொழுது அந்த ஏக்கருக்கு 15,000 முதல் 30,000 ரூபாய் வரை என்பது போதுமானதாக இருக்காது. அதற்கு அதிகமாக வழங்க வேண்டும் என்கின்ற தரப்பில் விவசாயிகளின் சார்பாக வழக்கு தொடுக்கப்பட்டது. இதற்காகவே தனி சார்பு நீதிமன்றம் உருவாக்கப்பட்டு தீர்ப்பும் வழங்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த தீர்ப்பின்படி இந்த இழப்பீட்டுத் தொகையை வழங்க வேண்டும் என காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களுடைய மனக்குமுறல்களை இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்பொழுது திருச்சி செய்தியரங்கில் இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் திரு சிவசங்கரன் அவரிடத்தில் பேசலாம். திரு சிவசங்கரன், விவசாயிகள் கிட்டத்தட்ட பல ஆண்டுகளுக்கு மேலாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. ஏற்கனவே இந்த நிலம் கையகப்படுத்தும் பொழுது எவ்வளவு இழப்பீட்டு தொகை வழங்கணும் அப்படின்னு அந்த அரசு சொன்னாங்க. இப்போ எவ்வளவு இழப்பீட்டு தொகை வழங்கணும் விவசாயிகள் சொல்றாங்க. இதற்கு என்ன மாதிரியான போராட்டத்தில் விவசாயிகள் ஈடுபட்டிருக்காங்க? ஏற்கனவே இந்த நிலத்தை கையகப்படுத்தும் போது அரசாங்கம் வழக்கமாக நிலத்தை கையகப்படுத்துகின்ற வழிமுறையான அந்த பகுதியில் நிலவுகின்ற சந்தை மதிப்பீடை கணக்கில் எடுத்துக்கொண்டு அதன் அடிப்படையில் இழப்பீடு வழங்கப்படும் என்று அறிவித்தார்கள். அந்த வகையில் ஏக்கருக்கு அன்றைய தினம் 15,000 40,000 வரை வழங்கப்பட்டது. அப்படி வழங்கியது போதாது, அதன் நிலத்திற்கான மதிப்பீடு அரசு மதிப்பீடு குறைவானது, வெளியிலே வாங்குகின்ற மதிப்பீடு அதிகமாக இருக்கும் என்று மக்கள் கோரினார்கள். அதனை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் அரசு வழங்குகின்ற பணத்தை அவர்கள் நீதிமன்றத்திலே வைப்பீடு வைத்து நீங்கள் நீதிமன்றத்திலே மேல்முறையீடு செய்து பணத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அதேபோல விவசாயிகளும் நீதிமன்றத்திலே முறையிட்டார்கள். அப்படி முறையிட்ட வழக்குகள் கிட்டத்தட்ட 7,000-8,000 வழக்குகள் அரியலூர் சார்பு நீதிமன்றத்தில் இருந்தது. எனவே அதற்கு ஒரு உடனடியான ஒரு தீர்வு காண்பதற்காக தான் அந்த சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டன. அந்த சிறப்பு நீதிமன்றம் அமைக்கப்பட்ட பிறகு இந்த வழக்குகளை மாத்திரம் அங்கே விசாரித்து அதற்கான தீர்ப்பை கடந்த ஒரு ஆண்டுகளுக்கு முன்பாக வழங்கினார்கள். அப்படி வழங்குகின்ற போது அந்த நிலம் கையகப்படுத்தப்பட்ட காலத்திலிருந்து இதுவரை இருந்த காலம் வரைக்கான வட்டி விகிதம் எல்லாத்தையும் சேர்த்து அந்த நிலத்தில் இருக்கின்ற மரங்கள் மற்ற சொத்து மதிப்பு உள்ளவைகளை கணக்கில் எடுத்துக்கொண்டு அதற்கான தொகையினை வழங்க வேண்டும் என்று அறிவித்தார்கள். அப்படி அறிவிக்கப்பட்ட தொகையை இன்றைக்கு இருக்கின்ற அரசு அதனோடு சேர்ந்து இந்த திட்டத்தை செயல்படுத்துவதாக இருந்த நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் இரண்டும் மறுக்கின்ற காரணத்தினால் இந்த இழப்பீடு தொகையை வழங்காமல் இழுத்தடிக்கின்ற வேலையிலே இன்றைக்கு இறங்கியிருக்கிறார்கள். ஆனால் இந்த நீதிமன்றம் அமைக்கப்பட்ட பொழுது அன்றைக்கு இந்த நீதிமன்றங்கள் அமைப்பது சம்பந்தமாக அறிவித்த அன்றைய மின்துறை அமைச்சர் ஆற்காடு வீராசாமி அவர்கள் பெரம்பலூரிலே பத்திரிகையாளர்களை சந்திக்கின்ற பொழுது கொடுத்த வாக்குறுதி, அன்றைய பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் மத்திய அமைச்சராகவும் இருந்த ராஜா அவர்கள் கொடுத்த வாக்குறுதி என்னவென்றால், நீதிமன்றம் என்ன இழப்பீடு கொடுக்கிறதோ அதனை குறித்து அரசு மேல்முறையீட்டிற்கு செல்லாது, என்ன இழப்பீடு நிர்ணயிக்கப்படுகிறதோ அதை விவசாயிகளுக்கு அரசு வழங்கும் என்ற உத்தரவாதத்தை அளித்தார்கள். அந்த உத்தரவாதத்தை இன்றைக்கு இருக்கின்ற அரசு அப்படியே செயல்படுத்தாமல் அதனை மீறி இன்றைக்கு இவர்களுடைய மனநிலைக்கு ஏற்றவாறு நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் சொல்கின்ற பேச்சுக்கு ஏற்றவாறு இந்த இழப்பீடு தொகையை கொடுக்காமல் இழுத்தடிக்கிறார்கள். ஆனால்
இப்படி இழுத்தடிக்கின்ற காரணத்தினால் அங்கு இருக்கின்ற விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. இத்தனை ஆண்டுகளாக இந்த நிலம் அந்த விவசாயிகளுக்கு சொந்தம் இல்லை, அரசுக்கு சொந்தம் என்ற நிலை வந்த பிறகு ஒரு கடன் கேட்டு ஒரு வங்கிக்கு சென்றால் கூட அந்த நிலம் நமக்கு சொந்தம் இல்லை என்ற காரணத்தினால் வங்கி கடன் கொடுக்க மறுக்கிறார்கள். அதேபோல மற்ற அரசின் மூலமாக கிடைக்கின்ற மானியங்களோ இலவசங்களோ எதுவும் அந்த விவசாயிகளுக்கு கிடைக்காத நிலைமை இருக்கிறது. எனவே இந்த நிலை மாற வேண்டும் என்றால் உரிய இழப்பீடு இப்போது நீதிமன்றம் நிர்ணயித்திருப்பதை ஒன்று அரசாங்கம் வழங்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அந்த நிலத்தை உடனடியாக அந்த விவசாயிகளுக்கு திருப்பி கொடுப்பதோடு இத்தனை ஆண்டுகள் அரசு கையகப்படுத்தி வைத்திருந்ததுக்கு அந்த காலகட்டத்திற்கு நஷ்டஈடும் வழங்க வேண்டும் என்பதுதான் விவசாயிகளுடைய கோரிக்கை. தொடர்ந்து பேசலாம் சிவசங்கர். களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் ஞானசேகரனிடம் பேசலாம். ஞானசேகரன், இப்ப அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் கிட்ட கேளுங்க, இந்த நிலம் கையகப்படுத்துவது தொடர்பாக எத்தனை வழக்குகள் விவசாயிகளின் சார்பாக தொடுக்கப்பட்டிருக்கிறது? விவசாயிகள் அந்த வழக்கு தொடும் பொழுது என்னென்ன முக்கிய காரணங்களை முன்வைக்கின்றனர்? விவசாயிகளை பொறுத்த முன்னாடி இந்த வழக்குகள் விவசாயிகளுக்காக வக்கீல் புகழேந்தி என்பவர் வாதாடி பல வழக்குல வெற்றி கண்டு கொடுத்திருக்காரு. அவர் நம்மோட இருக்கிறாரு. அவரோட கேட்போம், இந்த வழக்கு எத்தனை வழக்குகளை நீதிமன்றத்தில் கொண்டு போனீங்க, அந்த வழக்குல தற்பொழுது நிலை என்ன, எத்தனை வழக்குல தீர்ப்பு ஏற்பட்டிருக்கு, இதை பத்தி எப்படி நீங்க வாதாடி அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கிட்டத்தட்ட 11,500 வழக்குகள் 11,500 வழக்குகள் நம்பராச்சுங்க. 11,000 வழக்குகள்ல கிட்டத்தட்ட 750 வழக்குகள்ல தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. இடையில இந்த திட்டத்தை NLC நிர்வாகம் எடுத்து நடத்துறேன்னு சொன்னதுனால இந்த வழக்கில் தீர்ப்பு சொல்லும் போது 2 நீதிமன்றங்களுமே NLC நிர்வாகம் கூடுதல் இழப்பீட்டு தொகை கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு கூறினார்கள். ஆனால் NLC நிர்வாகம் தான் இந்த திட்டத்தை எடுத்து நடத்தப் போவதில்லை என்று சொல்லிவிட்டு உயர்நீதிமன்றம் சென்று தடை ஆணை பெற்ற காரணத்தால் நீதிமன்றம் தீர்ப்பளித்தும் அந்த நில சொந்தக்காரர்களுக்கு கூடுதல் இழப்பீட்டு தொகை வழங்க முடியாத சூழ்நிலை உள்ளது. தற்பொழுது NLC நிர்வாகம் ஒதுங்கிக் கொண்டதாக தமிழக அரசுக்கு ஒரு கடிதத்தை அனுப்பிவிட்டு நீதிமன்றத்தில் அதே வாதத்தை முன்வைப்பதால் தற்பொழுது 2 சிறப்பு நீதிமன்றங்களும் தமிழக அரசு கூடுதல் இழப்பீட்டு தொகையை வழங்க வேண்டும் என்று உத்தரவிடுகிறது. ஆனால் தற்போது தமிழக அரசும் அந்த நீதிமன்றம் தீர்ப்பளித்த கூடுதல் இழப்பீட்டு தொகையை வழங்காமல் உயர்நீதிமன்றம் சென்று மேல்முறையீடு செய்து தடையாணை பெற்று வருகிறது. இன்னமும் கடந்த 15 ஆண்டுகளாக குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்றுக்கொண்டு சரியான இழப்பீட்டு தொகை பெறாமல் இன்னமும் 15 ஆண்டுகளாக இந்த பகுதியில் நிலம் கொடுத்த 23 கிராம மக்கள் அல்லல்படுகிறார்கள். இதுதான் தற்போதைய நிலை. இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டும் என்றால், இந்த ஜெயங்கொண்டம் பகுதியில் 130 சதுர கிலோமீட்டர்ல கிட்டத்தட்ட 1167 மில்லியன் டன் நிலக்கரி இருக்குங்க. கடந்த வாரத்தில் பேப்பர்ல பாத்தீங்கன்னா வெறும் 37 லட்சம் டன்னுக்கு 2000 கோடி ரூபாய் கொடுத்து இறக்குமதி பண்றதா பேப்பர்ல வந்திருக்கு. இந்த 1167 மில்லியன் டன் நிலக்கரி உள்ள இந்த பகுதியில ஒரு ஏக்கருக்கு 10 லட்சம் 15 லட்சம் கூட கொடுத்தால் அடுத்த 100 ஆண்டுகளுக்கு இந்த தமிழகத்திற்கு தேவையான மின் உற்பத்திக்கு அடிப்படை பொருளான நிலக்கரி இந்த பகுதியில் இருக்கு. இந்த மின் தட்டுப்பாடு என்பதே தமிழகத்தில் இருக்காது இந்த திட்டம் செயல்முறைக்கு வந்தால். நன்றி ஐயா. இப்ப இந்த நிலக்கரி திட்டத்துக்கு நீங்க நிலத்தை கொடுத்துருக்கீங்க. இதனால இது எவ்வளவு உங்க நிலம் எவ்வளவு கொடுத்துருக்கீங்க, எவ்வளவு ஏற்பட கொடுத்துருக்கீங்க, வழக்கு போட்டுருக்கீங்களா சொல்லுங்க. உங்க நிலத்தை நீங்க கொடுத்துருக்கீங்க, அதை பத்தி நீங்க சொல்லுங்க. இந்த திட்டத்திற்காக எனது நிலம் 18 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டது. மேற்படி நிலத்திற்கு 2013 ஆண்டு ஜனவரி மாதம் ஒரு ஏக்கருக்கு 13 லட்சம் என்கிற அளவில் தீர்ப்பு வழங்கப்பட்டது. ஆனால் இதுவரை 1.5 ஆண்டுகள் கடந்த பின்பும் இதுவரைக்கும் நீதிமன்றத்தில் மாநில அரசு இதுவரைக்கும் எந்த பணத்தையும் கட்டவில்லை. தமிழகத்தில் பல பகுதிகளில் விவசாயிகள் போராட்டம் நடத்துகிற போது அதை உடனே செயல்படுத்துகின்ற தமிழக முதலமைச்சர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இந்த பகுதியில் உள்ள விவசாயிகளுடைய குறையை கேட்டறிந்து இப்பகுதியில் உள்ள நிலங்களுக்கு மேல்முறையீடு செய்யாமல் விவசாயிகளுக்கு உரிய இழப்பீட்டு தொகையை போட்டு வழங்குகின்ற தொகையை உடனே வழங்கி இந்த திட்டத்தை விரைவாக துவங்கினால் இப்பகுதி மக்கள் என்றென்றும் தமிழகத்தில் நல்லாட்சி நடத்தி வரும் தமிழக முதல்வர் புரட்சித் தலைவர் அவர்களுக்கு நாங்கள் என்றும் கடமைப்பட்டவர்களாக இருப்போம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். விரைவாக தமிழக முதல்வர் இதில் தனி கவனம் செலுத்தி இப்பகுதி மக்களுக்கு ஒரு விரைவான தீர்வை ஏற்படுத்த வேண்டுமா இப்பகுதியுடைய விவசாயிகள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். என் பெயர் புகழேந்தி கொளத்தூர்.
பெரும்பான்மை சமூகங்கள் வாழக்கூடிய வடதமிழ்நாட்டில் தொடர்ந்து வடதமிழ்நாட்டு மக்களை அகதிகளாக்கக்கூடிய சூழ்நிலையில் NLC நிர்வாகம் வந்து 48 கிராம மக்களை அகதிகளாக கொண்டு வந்தது. அதைத் தொடர்ந்து அதே சமூகம் பெரும்பான்மை சமூகம் ஜெயங்கொண்டம் சுற்று வட்டாரங்களிலே வசிக்கிறார்கள். கிட்டத்தட்ட 10,000 ஏக்கர் நிலத்தை இழந்து 23 கிராமங்களிலே 23,000 கிராமங்கள் 7,000 வழக்குகளை சந்தித்து நாளொரு மேனையும் பொழுதொரு வண்ணமாக உள்நாட்டிலேயே உள்நாட்டு அகதிகளாக வாழ்ந்து வருகிறார்கள். இவர்களின் நிலையை போக்கு வெளிநாட்டில் இருக்கின்ற அண்டை நாடுகளில் வசிக்கின்றவர்களுக்கு நாம் அகதிகளாக நீக்க வேண்டும் என்று போராடி வருகின்ற சூழலில் உள்நாட்டில் வசிக்கின்ற உள்நாட்டு மக்களுக்கு உடைமைகளை இழந்து உரிமைகளை இழந்து தன்னுடைய அடிப்படை ஆதாரம் ஒரு ரேஷன் கார்டு பட்டா இவைகளை இழந்து கல்விக்கடன் பெற முடியாமல் நிவாரணம் பெற முடியாமல் திருமணம் தக்க காலத்தில் தன்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைத்துக் கொள்ள முடியாமல் குடும்பங்கள் 45 வயசு 50 கன்னி பெண்களாகவும் குழந்தைகள் படிக்க முடியாமல் அவதியுற்று அகதிகள் போல் தமிழ்நாட்டில் ஜெயங்கொண்டம் நெய்வேலி பகுதியில் இருப்பது போல் தமிழ்நாட்டில் வேறு எந்த பகுதியும் இல்லை. இந்த திட்டத்தை கொண்டு வருவதில் நாங்கள் வரவேற்றோம். அந்த சூழ்நிலையில் இது வருவதற்கான ஆதாரங்களை நாங்கள் தினம் நம்பி நாளொரு மேலும் பொழுதொரு வண்ணமாக இந்த திட்டம் வந்தால் எங்கள் பிள்ளைகள் முன்னேறும், வாழ்க்கை வளம் பெறும் என்று கூறிய இந்த திட்டம் கொண்டு வந்தால் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும். அவர்களுக்கு தொடர்ந்து காப்புரிமை வழங்க வேண்டும். காப்புரிமை வழங்கினால்தான் இந்த மக்கள் தொடர்ச்சியாக வாழ்வாதாரம் பெருகும். அந்த நிலை வேண்டும் என்பதை கூறிக்கொள்கிறோம். நன்றி. தொடர்ந்து பேசலாம் ஞானசேகரன். அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஜெயங்கொண்டான் பகுதியில் அந்த பூமிக்கு அடியில் கிட்டத்தட்ட 1177 மில்லியன் டன் நிலக்கரி இருப்பதாக மத்திய மாநில அரசுகள் கணக்கிட்டு அந்த பகுதியில் அனல் மின் நிலையம் அமைக்க வேண்டும் என்கின்ற ஒரு திட்டத்தை முன்னெடுத்து வைத்திருக்கிறது. ஆனால் பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு கட்டங்களாக இந்த திட்டத்தில் இருக்கின்றன. ஒருவேளை இந்த திட்டம் என்பது செயல்படுத்தப்பட்டால் என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் என்பது பற்றிய ஒரு தொகுப்பை பார்க்கலாம். ஜெயங்கொண்டம் பழுப்பு நிலக்கரி சுரங்கம் மற்றும் மின் திட்டத்தை திட்டமிட்டபடி கொண்டு வந்தால் 2015ஆம் ஆண்டு 1600 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தியாகி அதில் 900 மெகாவாட் வரை தமிழகத்திற்கு பங்காக கிடைக்கும். இதனால் தமிழக மின் வாரியம் தனியாரிடம் வாங்கும் மின்சாரத்திற்கான தொகை கோடிக்கணக்கில் மீதமாகும். தற்போது நடைமுறையில் இருக்கும் மின் திட்டங்களுக்கு வெளிநாடுகளில் இருந்து அதிக விலை கொடுத்து நிலக்கரி இறக்குமதி செய்ய வேண்டிய நிலை உள்ளது. இதனால் அரசுக்கு பெருமளவில் செலவு ஏற்படுகிறது. மின் உற்பத்தி அதிகமானால் அப்பகுதியில் உள்ள மக்களுக்கு வேலை வாய்ப்பு பெருகும், புதிய தொழில்கள் துவங்க முடியும். வெளிநாட்டில் இருந்து எண்ணெய் இறக்குமதி செய்து மின் உற்பத்தி செய்தாலும் எண்ணெய் விலை ஏற்றத்தால் அரசுக்கு நஷ்டம்தான் ஏற்படும். மின் உற்பத்தியை பழுப்பு நிலக்கரி மூலம் அதிகப்படுத்தினால் தமிழகம் முழுவதும் மின்சார ரயில்களை இயக்கலாம். பழுப்பு நிலக்கரி திட்டம் வந்தால் இறக்குமதி தேவை குறைவதுடன் பழுப்பு நிலக்கரியை பயன்படுத்தும் வகையிலான புதிய மின் திட்டங்களை அதிக அளவில் கொண்டுவர முடியும். புதிய தொழிற்சாலைகள் மற்றும் நிறுவனங்களுக்கு போதுமான மின்சாரம் கிடைத்து தொழில் வளர்ச்சியடையும். தற்போது மத்திய அரசிடமிருந்து கிடைக்கும் நிலக்கரியில் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதால் பல புதிய மின் திட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. தற்பொழுது ஜெயங்கொண்டானில் அனல் மின் நிலையம் துவங்கப்பட்டு அதில் மின் உற்பத்தி துவங்கப்பட்டால் தமிழகத்திற்கு 900 மெகாவாட் வரை மின் உற்பத்தி கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வேலை வாய்ப்பு பெருகக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. நிலக்கரியை இறக்குமதி செய்வதற்கான தேவை குறையும். அதே நேரத்தில் தமிழகம் முழுமைக்கும் அதிக மின்சார ரயில்களை இயக்கலாம் என்கின்ற கருத்து முன்வைக்கப்படுகிறது. தற்பொழுது இது குறித்து திருச்சி செய்தியரங்கில் இருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் திரு சிவசங்கரன் அவர்களிடத்தில் கேட்கலாம். திரு சிவசங்கரன், இந்த ஜெயங்கொண்டான் அனல் மின் நிலையம் திட்டம் செயல்படுத்தப்படும் பொழுது பல்வேறு நன்மைகள் கிடைக்கிறது. ஒரு சட்டமன்ற உறுப்பினரா இந்த ஒரு திட்டத்தை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? சட்டமன்ற உறுப்பினர் என்ற வகையிலும் இன்னும் சொல்ல போனால் அந்த நிலத்தை இழக்கின்ற விவசாய குடும்பங்களில் சேர்ந்த ஒருவன் என்ற முறையிலும் இந்த திட்டத்தை பொறுத்தவரை அந்த பகுதி மக்களை கூட நானும் வரவேற்கின்றேன். அப்படி எங்கள் பகுதி மக்கள் வரவேற்ற காரணத்தினால்தான் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பிரச்சனை நீடித்தாலும் இதுவரை அமைதி காத்து இந்த திட்டம் வந்தால் தமிழகத்தில் மின்சாரம் கிடைப்பது போல இந்த பகுதியில் இருக்கின்ற பலர் படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும், ஏழைகளுக்கு வாழ்வாதாரம் உயரும் என்ற அடிப்படையில் தான் இந்த திட்டம் வர வேண்டும் என்று எல்லோரும் வரவேற்கிறார்கள். அதே அடிப்படையில் இந்த திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்றுதான் இன்றைக்கு உண்ணாவிரதம் இருக்கிறவரும் கோருகிறார்கள், நாங்களும் கோருகிறோம். இது வெறும் சட்டமன்ற உறுப்பினர் மக்கள் பிரதிநிதி என்பதை தாண்டி
நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த திட்டத்திற்காக நிலத்தை இழக்கின்ற விவசாய குடும்பங்களில் நானும் ஒருவன் என்ற முறையில் இதை சொல்கிறேன். இந்த திட்டம் வருகின்ற போது இங்கே நீங்களே தினத்தந்தியில் தந்தி டிவியின் மூலமாக தொகுத்து வழங்கிய அத்தனை நல்ல காரியங்களும் இந்த பகுதிக்கு நடப்பதோடு எங்களுடைய பகுதி அரியலூர் மாவட்டமானது காலகாலமாக மிக பின்தங்கிய மாவட்டம், வேலை வாய்ப்பிலே செல்வதற்கான வாய்ப்புகள் குறைந்த மாவட்டம். எனவே இந்த முறை ஒரு அரசு திட்டம் வந்தால் பொது நிறுவனம் மூலமாக இந்த நிலக்கரி மின்சார உற்பத்தி நிலையம் வந்தால் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதோடு உபத்தொழில்கள் நிறைய பெருகும். அதன் மூலமாக படிக்காத இளைஞர்களுக்கும் ஏழை மக்களுக்கும் அந்த நிலத்தை வழங்குகின்ற விவசாயிகளுக்கும் வாழ்வாதாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் இன்றைக்கும் வரவேற்கிறோம். தொடர்ந்து வரவேற்று அந்த திட்டம் செயல்பட வேண்டும் என்றுதான் கேட்கின்றோம். அப்படி செயல்படுத்த முன்வராவிட்டால் தான் நிலத்தை திருப்பி நீங்கள் ஒப்படைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றோம். தொடர்ந்து பேசலாம். சிவசங்கர் களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் ஞானசேகரனிடம் பேசலாம். ஞானசேகரன், இப்ப அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் கிட்ட கேளுங்க. ஏற்கனவே இந்த ஒரு கையகப்படுத்துதல் சம்பந்தமா 11,500க்கும் மேற்பட்ட வழக்குகள் அதுல தொடுக்கப்பட்டிருக்கு. 250 வழக்குகள்ல தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. ஏன் இன்னும் அந்த தீர்ப்புகள் எல்லாம் செயல்படுத்தப்படவில்லை? அரசு தரப்புல இருந்து இதற்கு என்ன பதில் சொல்றாங்க? இந்த திட்டத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு விவசாயி நம்மகிட்ட இருக்காரு. இந்த திட்டத்தை உங்களுக்கு நீங்க வழக்கு தொடர்ந்தீங்க. இந்த வழக்குல தீர்ப்பு சொல்லி நீங்க போய் அதிகாரிகிட்ட முறையிட்டீங்களா? உங்களுக்கான பணத்தை கேட்டீங்களா? கொடுத்தாங்களா? என்ன சொன்னாங்க? இதை பத்தி சொல்லுங்க. நீங்க அது சம்பந்தம் நாங்க இது வரைக்கும் எங்களுக்கு இந்த செய்தியும் தெரியாது. தீர்ப்பு சொன்னதோட இருக்கு. அது சொன்ன இந்த இதுவும் கிடையாது. கிட்டத்தட்ட நாங்க 1990 இருந்து இன்னைக்கு 2014 கால் நூற்றாண்டு காலமா எங்க வாழ்வாதாரத்தை இழந்து எங்க விவசாய பிள்ளைங்க படிக்க முடியல, ஒரு திருமண உதவி செய்ய முடியல, மேல்நாடுக்கு செல்ல முடியல, ஈமச்சடங்குக்கு கூட வழி இல்லாம, கருவறையிலிருந்து கல்லறை வரைக்கும் சில்லறை தான் சார் இந்த உலகம் மதிக்கும். ₹1 கூட இல்லாம, ஒரு சோத்து கூட இல்லாம பிச்சைக்காரன் நிற்கிறோம். பிச்சை எடுக்க இந்த வாயில இந்த மண்ணில் இருந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு ஒரு வாழ்வு கிடைக்க வரைக்கும் இந்த தொடர்ச்சி போராட்டம் நடக்கும். உண்ணாவிரதம் தொடரும். இப்ப நிவாரண தொகை இல்லாம உங்க நிலத்தை உங்கள்ட்ட திருப்பி கொடுத்தாங்கன்னா நீங்க வாங்கிக்குவீங்களா? வாங்கிப்போம். அப்படி செஞ்சா எங்களுக்கு ஆதாரம் தேவை. எங்களுக்கு ஆதாரம் கிடைச்சா நாங்க போதும். நாங்க அதை வச்சு நாங்க பொழைச்சுப்போம். இன்னைக்கு எங்க பகுதியில் 10 சர்வீஸ் வந்திருக்கு. அதை வச்சு நீங்க விவசாயம் முடிவு பொழைப்போம். அது இன்னைக்கு இல்ல. அதே போல இன்னைக்கு தண்ணி வசதி குடி தண்ணி கிடையாது. அதே போல ஜெப்டியும் பஞ்சாயத்துல இன்னைக்கு தடுப்பணை கட்டணம் அது கிடையாது. எல்லாத்தையும் புறக்கணிக்கப்படுது. படிப்பதற்கு வசதி இல்ல. பள்ளி கடன் கேட்க போனாக்கா பட்டா சீட்டா எடுத்துருவாங்க, மரியாதை சர்டிபிகேட் வாங்கிட்டு வாங்குறாங்க. தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு இருக்கோம். அதனால எங்களுக்கு ஒரு வாழ்வு கிடைக்க வரைக்கும் தொடர்ச்சியா இந்த பிரச்சனைக்கு நாங்க முன்னின்று செயல்படுவோம் சொல்லி கேட்டுக்கிறோம். இந்த பணம் உங்களுக்கு இழப்பீடு கொடுக்கறது சம்பந்தமா நீங்க அதிகாரி அணுகுவீங்களா? இது சம்பந்தமா அதிகாரி ஏதாவது உங்களுக்கு பதில் கொடுத்துருவாங்களா? இது சம்பந்தமா எத்தனையோ போராட்டங்கள் அறிவிச்சோம். அதிகாரிகிட்ட நேரடியா போய் பேச எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நம்பகத்தனமான பதில் எதுவுமே கிடையாது. அவங்களுடைய பதில எல்லாருமே சொல்லியிருக்கோம், மேலிடத்துல சொல்லியிருக்கோம், அது இப்ப வந்துடும், அந்த 2 மாசத்துல வந்துடும், 2 வருஷத்துல வந்துடும் சொல்லி நாளை தான் கடத்தினாங்க ஒழிய. இப்ப மேலூர் ஊராட்சி மன்றத்தில் ஒரு நண்பர் சொன்ன மாதிரி 25 ஆண்டு காலமாக சொந்த இடங்கள்ல எங்களை அடிமையா தான் வச்சிருக்காங்க. ஒரு பேங்க் போனா அந்த நண்பர் சொன்ன மாதிரி அதுக்குண்டான ஆதாரங்களுக்காக கொடுக்க முடியல. கிட்டத்தட்ட 35 வயது கடந்து கூட எங்களோட பெண்கள் கட்டி கொடுக்க முடியாம இருக்கிறாங்க. 41 வயசு 40 வயசுல கூட என்னோட இளைஞர்கள் கல்யாணமா இருக்காங்க. பொண்ணு கொடுக்கறவங்க மாப்பிள்ளை பிடிச்சிட்டு சொன்னாலும் கூட பிறகு அவங்க நிலைப்பாட்டுல என்னன்னு சொல்றான்னு கேட்டீங்கன்னா, நிலம் இல்ல, நிலக்கரிக்கு எடுத்துட்டாங்க. அதனால உங்களுக்கு நாங்க யோசனை பண்ணி சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பல வாழ்வாதாரங்களை பாதிக்கப்படுது. அதனால இது எங்களுக்கு இழப்பீட்டு தொகை கொடுக்கறது ஒரு பக்கம் இருந்தாலும் எங்களோட நிலங்களை எங்களை திருப்பி கொடுத்துருங்க. நாங்க அதான் கேட்கறோம். எங்களுக்கு வேலையும் வேணாம், ஒண்ணும் வேண்டாம். நாங்க ஏதாவது நிலம் வந்தாலும் அது ஏதாவது அவரத்தோரையாவது போட்டு நாங்க பொழைச்சிக்கிறோம். எங்க நிலத்தை மட்டும் எங்களுக்கு திருப்பி கொடுங்க. இப்ப மற்ற விவசாயிகள் சொல்ற மாதிரி எங்களுக்கு பணம்லாம் வேண்டாம். 10 லட்சமோ 20 லட்சமோ 30 லட்சம் கூட எங்களுக்கு பணம் தேவையில்லை. நாங்க கொடுத்த நிலங்களை எங்கள்கிட்ட திருப்பி கொடுத்துருங்க. உங்களுக்கு அப்படி நீங்க கொடுக்கறதுக்கு நிபந்தனைகளா நீங்க என்ன வைக்கணும்னு கேட்டீங்கன்னா, கவர்மெண்ட் கொடுத்த பணத்தை நீங்க கொடுங்கன்னு கேட்டா கூட ஒரு 5 தவணையாவோ 6 தவணையாவோ 10 தவணை பணத்தை நாங்க திருப்பி கொடுத்துறோம். இல்ல நான் சொல்றேன், நிறைவேற்பதில்லை என்னுடைய மனசில். இப்ப இளைஞராக நீங்க படிச்சிருப்பீங்க, இது பண்ணிருப்பீங்க. அது இந்த நிலத்தை கொடுத்ததுனால உங்களுக்கு எந்த வகையில் பாதிப்பு ஏற்படுத்துது? இதனால உங்களுக்கு எந்த வகையில் பாதிப்பு ஏற்படுது நீங்க சொல்லுங்க.
ஜெயங்கொண்டம் அனல் திட்டத்திற்கு நிலம் கொடுத்த அனாதைகள் பகுதியிலிருந்து சக்திவேல். இந்த நாட்டில் வந்து ஒரு நகரம் வளர்ச்சி அடைஞ்சாலோ, ஒரு மாநில வளர்ச்சி அடைஞ்சாலோ, நாடு வளர்ச்சி அடைஞ்சாலோ அந்த வளர்ச்சிக்கு நான் தான் பொறுப்புன்னு சொல்லி போட்டி போடுற இந்த அரசியல் தலைவர்கள் வந்து 1997 வந்து எங்க ஊர் வந்து வளர்ச்சி தடைபட்டுச்சு. அதுல இருந்து எங்க ஊர் வந்து 1997 பார்க்கணும்னா எங்க ஊர் வந்து எங்க பகுதியை வந்து நீங்க பார்க்கலாம். அப்படிப்பட்ட எங்க ஊர் வந்து விவசாய பகுதியா இருந்த எங்க ஊர் வந்து இப்ப வந்து காடுகளும் முட்போதர்களும் மண்டி கிடக்கு. எந்த நிலத்தையும் வந்து பயிரிட முடியல. ஏன்னா விவசாயம் தடைபட்டு வச்சு. அதனால வந்து 1997 இப்போ வந்து பார்க்கலாம் எங்க ஊர் பகுதியை பார்க்கலாம். இந்த வளர்ச்சிக்கு எந்த அரசியல் கட்சி பொறுப்பேற்றுக்கும்? இந்த அவல நிலைக்கு எந்த அரசியல் கட்சி தலைமை தாங்கி எங்க அவல நிலையை போக்கும்? எல்லா நாட்டிலயுமே பாத்தீங்கன்னா வளர்ச்சி எங்க ஒரு மாநிலத்தில் வளர்ச்சி ஏற்பட்டாலும், ஒரு நகரத்தில் வளர்ச்சி ஏற்பட்டாலும் போட்டி போட்டுக்கிறாங்க. நான் தான் அந்த வளர்ச்சி காரணம்னு சொல்லி கம்பீரமா பேட்டி கொடுக்குறாங்க. இந்த அவல நிலைக்கு எந்த அரசியல் கட்சியை பொறுப்பேற்றுக்கிட்டு எங்களுக்கு வந்து வாழ்வாதாரத்தை திரும்பவும் இந்த வளர்ச்சி பாதையில நீடிக்க வந்து எந்த அரசியல் கட்சி பொறுப்பேற்று தைரியமா பொறுப்பேற்றுக்கிட்டு எங்களுக்கு வந்து இழப்பீடு வழங்குறதுக்கு யார் முன் வருவாங்க? அப்படி முன் வந்து எங்களுக்கு உடனடியா எங்களுக்கு வந்து இது நிவாரணம் பண்ணி கொடுக்கணும். அது வரைக்கும் இந்த சாகு வரை உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும். இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு ஒரு ஞானசேகரன் தொடர்ந்து பேசலாம். ஜெயங்கொண்டான் பகுதியில் அனல் மின் நிலையம் அமைக்க வேண்டும் என்கின்ற மத்திய அரசின் ஒரு திட்டத்தின் காரணமாக அந்த பகுதியில் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு முன்பு விவசாயிகளிடத்தில் 8000 ஏக்கருக்கும் மேற்பட்ட நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டிருக்கிறது. 20 ஆண்டுகளுக்கு மேலாக தங்களுடைய சொந்த நிலத்தில் அடிமைகளாக தாங்கள் வாழ்ந்து வருகிறோம் என்கின்ற வேதனை குமுறலை வெளிப்படுத்தி இருக்கின்றனர் விவசாய பெருமக்கள். அதே நேரத்தில் பல்வேறு பிரச்சனைகளுக்காக போராடும் அரசியல் கட்சிகள் இந்த பிரச்சனையில் தலையிடவில்லை என்கின்ற கருத்தும் விவசாயிகள் மத்தியில் நாட்டினுடைய நிலக்கரி தேவை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் ஜெயங்கொண்டான் பகுதியில் மட்டும் நிலத்திற்கு அடியில் 1177 மில்லியன் டன் நிலக்கரி புதைந்து கிடப்பதாக வந்த தகவலை அடுத்து அங்கு அனல் மின் நிலையம் அமைக்க வேண்டும் என்கின்ற ஒரு திட்டம் மத்திய மாநில அரசுகள் சார்பில் அங்கே முன்வைக்கப்பட்டது. ஆனால் அந்த திட்டத்திற்காக கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்கு உரிய இழப்பீட்டுத் தொகை வழங்கவில்லை என்று கூறி விவசாயிகள் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த இழப்பீட்டுத் தொகை கூட கொடுக்க வேண்டாம், அவர்களுடைய சொந்த நிலத்தை 25 ஆண்டுகளாக அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலத்தை தங்களுக்கு திருப்பி தர வேண்டும் என்கின்ற கருத்து முன்வைக்கப்படுகிறது. அதே நேரத்தில் அங்கே அனல் மின் நிலையம் அமைக்கும் பொழுது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வேலைவாய்ப்பு அதிகரிக்கும், நிலக்கரி தேவை, இறக்குமதி தேவை குறையும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. இருவேறு கருத்துக்கள் இங்கு முன்வைக்கப்படுகிறது. இது குறித்து சட்டமன்ற உறுப்பினர் திரு சிவசங்கரன் அவர்களிடத்தில் கேட்கலாம். சிவசங்கரன், கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பிரச்சனை இருக்கிறது. ஒரு சட்டமன்ற உறுப்பினரா இந்த பிரச்சனையில உங்களுடைய அணுகுமுறை அப்படிங்கறது எப்படி நீங்க பார்க்கிறீங்க? அதே சமயத்துல இந்த வழக்குகளில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பின்படி ஏன் அதிகாரிகள் பணத்தை வழங்க மறுக்கிறாங்க? அதற்கு அவர்கள் கூறும் காரணம் என்ன? இந்த நிலக்கரி பிரச்சனையானது கிட்டத்தட்ட 20-22 ஆண்டுகள் வரலாறு கொண்டது. துவக்கத்திலே அங்கு நிலக்கரி இருக்கிறது என்பதனை கண்டறிந்த பிறகு 97ஆம் ஆண்டு அந்த நிலம் எடுப்பதற்கான 4-1 நோட்டீஸ் கொடுத்தார்கள். அதற்கு பிறகு அன்றைக்கு இருந்த அரசாங்கம் பொதுமக்களை அழைத்து பேச்சுவார்த்தைக்கு அழைத்த போது பேச்சுவார்த்தை நடைபெறாத காரணத்தினால் அன்றைக்கு இருந்த சந்தை மதிப்பீட்டின்படி நில மதிப்பீடு தொகை, இழப்பீடு தொகை வழங்கப்படும். அப்படி பெறாதவர்களுக்கு நீதிமன்றம் மூலமாக இழப்பீடு நிர்ணயிக்கப்பட்டு வழங்கப்படும் என்ற அந்த அடிப்படையில் அந்த ஃபார்மாலிட்டி படி நடந்து கொண்டிருந்தது. இதற்கிடையிலே 2001ஆம் ஆண்டு அந்த கொடுக்கப்பட்ட பணம் போதவில்லை என்று விவசாயிகள் நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கு 7000 வழக்குகளுக்கு மேலாக சேர்ந்த பிறகு இந்த 7000 வழக்குகளும் அரியலூரில் இருக்கின்ற சார்பு நீதிமன்றம் விசாரித்து உடனடியாக தீர்ப்பு வழங்க முடியாது என்ற அடிப்படையில் 2 சிறப்பு நீதிமன்றங்கள் வழங்கப்பட்டன. அந்த சிறப்பு நீதிமன்றத்திலே வழக்குகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இந்த காலகட்டத்திலே தமிழ்நாடு அரசாங்கம், தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகத்தின் சார்பாகத்தான் இந்த நிலங்களை மக்களிடத்திலிருந்து பெற்றிருந்தார்கள். எனவே அடுத்த கட்டமாக நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்திடம் இந்த நிலத்தை ஒப்படைத்து இதில் மின்திட்டம் கொண்டு வருவதற்கான பணியிலே தமிழக அரசு இறங்கிய பொழுது நெய்வேலி நிலக்கரி நிறுவனமானது நாங்கள் மாத்திரம் இதனை செய்ய முடியாது, தமிழ்நாடு மின்வாரியமும் சேர்ந்து செய்வதனால் செய்யலாம் என்ற ஒரு நிபந்தனை வைத்த நேரத்தில் தமிழக அரசின் தமிழக மின்வாரியமும் நெய்வேலி நிலக்கரி நிறுவனமும் சேர்ந்து இந்த திட்டத்தை செய்வதாக அதற்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டன. அந்த அறிவிப்புகள் வெளியிடப்பட்ட பிறகு நீதிமன்றத்திலே நிலத்திற்கான இழப்பீடு தொகை வழக்குகள் நடைபெற்று அதற்கு ஒரு 4-5 ஆண்டுகள் அந்த வழக்குகள் நடைபெற்று தீர்ப்புகள் வழங்கப்படுகின்ற நேரத்தில் இந்த இழப்பீடு தொகை அதிகமாக இருக்கிறது,
எங்களுக்கு கட்டுப்படியாகாது என்று நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் திடீரென்று ஒரு மாறுபாடான நிலைப்பாடை எடுத்தது. அதற்கு காரணம் ஏற்கனவே இருந்த மேலாண் இயக்குனர் மாதிரி புதியதாக வந்திருக்கின்ற மேலாண் இயக்குனர் இந்த பிரச்சனைகளுக்கு இடையில் இங்கே இந்த திட்டத்தை கொண்டு வருவதை விட வேறு திட்டங்களை எடுக்கலாம் என்ற ஒரு முடிவு எடுத்த காரணத்தினால்தான் இந்த சிக்கல் எழுந்தது. இந்த அடிப்படையில் நெய்வேலி நிலக்கரி நிறுவனமானது நீதிமன்றத்திலே நாங்கள் இதிலிருந்து விலகிக் கொள்கிறோம் என்ற ஒரு வாதத்தை வைத்தார்கள். அந்த நேரத்தில் நீதிமன்றத்திலே சிறப்பு நீதிமன்றத்தில் இருக்கும் நீதிபதி கூட ஒரு கமெண்ட் அடித்தார். பரிசம் போட்ட பிறகு திருமணம் இல்லை என்று சொல்வது போல இருக்கிறது நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் சொல்வது. இந்த திட்டத்திற்கான இழப்பீட்டை வழங்கி திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று நீதிபதியும் சொன்ன பிறகும் அவர்கள் முடியாது என்று மறுத்த நிலையில் ஒரு கடிதத்தையும் தமிழக அரசிற்கு 2013 எழுதியிருக்கிறார்கள். அதை மேற்கோள் காட்டி தமிழக அரசு உயர்நீதிமன்றத்திற்கு சென்று இந்த இழப்பீடு தொகையை வழங்குவதற்கும் திட்டத்தை செயல்படுவதற்கும் நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் முன்வராத காரணத்தினால் திட்டத்திற்கான இழப்பீடு தொகையை இந்த அளவிற்கு வழங்க முடியாது என்ற மேல்முறையீடுக்கு ஒரு பக்கம் சென்றிருக்கிறார்கள். இன்னொரு புறம் இங்கே இருக்கின்ற சிறப்பு நீதிமன்றத்திலேயே தீர்ப்பு வழங்கப்பட்ட வழக்குகளை மீண்டும் புதிதாக அந்த புதிய வழக்காக அதை கருதி எடுத்துக்கொண்டு மீண்டும் அதன் மீது வாதங்களை நடத்தி தீர்ப்பு வழங்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளையும் தமிழக அரசு இங்கே வைத்திருக்கிறது. இப்படி ஒரு திட்டத்தை நிறுத்துவதற்கான இரட்டை நிலைப்பாடாகத்தான் இந்த அரசினுடைய நிலைப்பாடு அமைந்திருக்கிறது. சென்ற ஆட்சியில் வழங்கப்பட்ட ஒரு உத்தரவாதமான சிறப்பு நீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்குகிறதோ அந்த தீர்ப்புப்படி அந்த இழப்பீடு தொகை தமிழக அரசு வழங்கும் என்ற அந்த அடிப்படையில் இந்த அரசு செயல்பட்டால் மக்களுக்கு தேவையான நிவாரணம் உடனடியாக கிடைத்துவிடும். ஆனால் சென்ற அரசு சொன்ன காரணத்தினாலேயே இந்த அரசு அதை செயல்படுத்த முன்வராத நிலை இருக்கிறது. ஒரு அரசு ஒரு சாலையை போட்டால் அடுத்து வருகின்ற அரசு அதை தொடர்ந்து போடுவதற்கு தான் செய்ய வேண்டும். எந்த நலத்திட்டங்களாக இருந்தாலும் ஒரு முந்தைய அரசு என்ன செய்ததோ அதை தொடர்ந்து செய்வது அடுத்து வருகின்ற அரசுடைய கடமை. ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற அரசானது இந்த இழப்பீடு தொகையை வழங்க முடியாது என்று இன்றைக்கு ஒரு முட்டுக்கட்டை போடுகின்ற சூழ்நிலைக்கு வந்திருக்கிறார்கள். இதில் என்ன கொடுமை என்றால் இதில் பெரும்பாலும் கையகப்படுத்தியிருக்கப்பட்டிருக்கின்ற நிலங்களில் 90% முந்திரி விவசாய நிலங்களாகும். முந்திரி விவசாய நிலத்தை பொறுத்தவரை வருடத்திற்கு ஒரு முறைதான் விவசாயிகளுக்கு லாபம் கிடைக்கும். அதிலும் சென்ற ஆண்டை போல மழை பொய்த்து போனால் அதில் கிடைக்கின்ற லாபமும் போய் அதற்கு மகசூலுக்கு செய்கின்ற தொகையும் நஷ்டமாகத்தான் போகும். விவசாயிகள் கடன் மேல் கடன் வாங்கி போட்டுதான் விவசாயம் செய்ய வேண்டிய சூழல் முந்திரியை பொறுத்தவரை ஏற்படும். அப்படிப்பட்ட முந்திரிக்கு வைத்து விவசாயம் செய்கின்ற மிக ஏழ்மையான பகுதியான இந்த பகுதி விவசாயிகளுடைய வயிற்றடி அடிக்கின்ற செயலாகத்தான் இன்றைக்கு அரசு எடுத்திருக்கின்ற நடவடிக்கை அமைந்திருக்கிறது. எனவே ஒன்று இந்த திட்டத்தை மேற்கொண்டு செயல்படுத்தி மின்சாரம் எடுத்து தமிழகத்தினுடைய மின் பிரச்சனையை தீர்க்கலாம் என்று தமிழக அரசு நினைத்தால் கோர்ட் நிர்ணயித்திருக்கின்ற இழப்பீடு தொகையை வழங்க வேண்டும், அல்லது நிலத்தை விவசாயிகளிடத்தில் திருப்பி வழங்க வேண்டும். அப்படி திருப்பி வழங்குகின்ற பொழுது இந்த 15-20 ஆண்டு காலமாக இந்த நிலத்தை எடுத்து அரசு வைத்திருந்த காரணத்தினால் அதில் ஏற்பட்ட நஷ்டத்தை விவசாயிகளுக்கு அரசு வழங்க வேண்டும். இந்த ரெண்டு நிலைப்பாட்டிலே ஏதாவது ஒரு நிலைப்பாட்டை அரசு உடனடியாக எடுத்தால்தான் அங்கே இன்றைக்கு வறுமையில உழன்று கொண்டிருக்கின்ற கஷ்டத்திலே இருக்கின்ற விவசாய மக்களுக்கு ஒரு தீர்வாக ஒரு விடிவாக அமையும். இரண்டு நிலைப்பாடுகளை நீங்க சொல்லிருக்கீங்க. இதுல அந்த விவசாயிகளுக்கு தேவையான இழப்பீட்டு தொகையை வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு ஏக்கருக்கு 15,000 முதல் 45,000 வரை அரசு அதற்கான ஒரு தொகையை நிர்ணயம் செய்தது. தற்பொழுது நீதிமன்ற தீர்ப்பின்படி ஏக்கர் ஒன்றிற்கு 10 லட்சத்திலிருந்து 17 லட்சம் ரூபாய் வரை இழப்பீட்டு தொகை வழங்க வேண்டும் என்று தீர்ப்பு கூறுகிறது. இது சாத்தியமா? இவ்வளவு தொகை ஒவ்வொரு ஏக்கருக்கும் கொடுத்து அரசு இந்த இழப்பீட்டு தொகையை வழங்குமா? இதற்கான சாத்தியக்கூறுகள் எப்படி இருக்கு? இப்பொழுது ஒரு வழக்கறிஞர் அவர்கள் சொன்னது போல புதிதாக ஒரு மின் திட்டத்திற்கு தமிழக அரசு வெளிநாட்டிலிருந்து நிலக்கரி இறக்குமதி ஆகின்ற செலவை விட மிக குறைவாகத்தான் இந்த 15 லட்சத்தை ஒரு ஏக்கருக்கு வழங்கினாலும் தமிழக அரசுக்கு செலவாகும். இதன் மூலமாக நிச்சயமாக தமிழக அரசுக்கு நஷ்டம் வராது. 15 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த அந்த நிலத்தினுடைய மதிப்பீடு இன்றைக்கு எவ்வளவு உயர்ந்திருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். இதுவே சென்னை மாநகராட்சியாக இருந்தால் அரசு 15 ஆண்டுகளுக்கு முன்பாக வழங்கிய இழப்பீடை இப்பொழுது வழங்கினால் அங்கே இருப்பவர்கள் ஒத்துக்கொள்வார்களா? அதற்கு நீதிமன்றத்திற்கு போகாமல் இருப்பார்களா? இல்ல அரசுதான் அப்படி வழங்குகிறதா? ஒரு மாநகராட்சியாக இருக்கின்ற நகர பகுதியில் இருக்கின்ற விழிப்புணர்வு பெற்ற மக்கள் என்றால் அங்கே அவர்களுக்கு என்ன இழப்பீடோ கூடுதல் இழப்பீடோ வழங்குவதற்கு அரசு முன்வருகிறது. ஆனால் ஒரு கிராமப்புறத்திலே
இது ஏதோ அரசு எடுத்து பயன்படுத்த போகின்ற நிலம் மாத்திரமல்ல, இதன் மூலமாக மின்சாரம் கிடைக்கப் போகிறது. இன்னும் 100 ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டுக்கு தேவையான மின்சாரம் கிடைக்க இருக்கிறது. அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், இங்கே இருக்கின்ற நிலக்கரி தரம் உயர்ந்த நிலக்கரி என்று சர்டிபிகேட் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட நிலக்கரியை எடுத்து தமிழகத்தின் மின்சார பிரச்சனையும் தீர்க்க முடியும், அரசாங்கத்திற்கும் செலவு குறைவு. எனவே இந்த திட்டம் நிச்சயமாக 17 லட்சம் கொடுத்தாலும் இந்த திட்டத்தில் எந்த நஷ்டமும் வராது. நிச்சயமாக அரசு இதை செயல்படுத்த முன்வரலாம். திரு சிவசங்கரன், இப்ப இந்த திட்டத்தை செயல்படுத்த முன் வரலாம்னு நீங்க சொல்றீங்க. இதே நேரத்துல விவசாயிகள் பலர் அவர்களுடைய குறைகளை சொன்னதை நீங்க கேட்டிருப்பீங்க. அதுல விவசாயிகள் பலருமே அவர்களுடைய நிலத்தை மட்டுமே எங்களுக்கு திரும்ப கொடுத்தால் போதும், ஏன்னா அந்த நிலத்திற்கான பட்டா இல்லாமல் எந்த ஒரு அரசு உதவியுமே மானியத்தையும் எங்களால வாங்க முடியல அப்படின்னு குறை சொல்றாங்க. இப்ப இந்த நிலத்தை திரும்ப வழங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் எப்படி இருக்கு? நிச்சயமாக நானும் அந்த ஒரு விவசாயிகளே ஒருவன் என்ற முறையிலே அவர்களுடைய உணர்வுதான் என்னுடைய உணர்வும். அரசு இதிலே இன்னும் காலம் தாழ்த்தி கொண்டு இன்னும் காலவிரயம் செய்வதை விட திருப்பி கொடுத்து விடலாம். அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி திருப்பி கொடுப்பதற்கு அரசு முன் வந்தால் அது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. அரசாங்கம் இந்த இடத்திற்கான மதிப்பீட்டினை வழங்கி கையகப்படுத்தி இருக்கிறது. எனவே திருப்பி அதே விவசாயிகளிடம் வழங்குவதில் எந்த சிரமமும் அவர்களுக்கு இருக்க போவதில்லை. பெரிய பெரிய தனியார் நிறுவனங்களுக்கு அரசாங்கம் கையகப்படுத்தியிருக்கின்ற நிலங்களை வழங்குவதை போல விவசாயிகளுக்கு வழங்குவதில் என்ன முரண்பாடு வந்துவிடப் போகிறது. எனவே அப்படி நிச்சயமாக திருப்பி வழங்கலாம். அப்படி வழங்குகின்ற பொழுது ஏற்கனவே அரசு கொடுத்திருக்கின்ற பணமானது அந்த குடும்பத்திற்கு ஏற்பட்டிருக்கின்ற நஷ்டத்திற்கு நிச்சயமாக ஈடாகாது. இன்னும் அரசு கூடுதலாக நஷ்ட ஈடுதான் தர வேண்டும். எனவே அரசு இந்த நிலத்தை திருப்பி தருவதில் எந்த பிரச்சனையும் நிச்சயமாக வராது. பேசலாம் திரு சிவசங்கரன். களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் ஞானசேகரனிடம் பேசலாம். ஞானசேகரன், இப்ப அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் கிட்ட கேளுங்க, நீதிமன்ற தீர்ப்பை செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்துல அவங்க ஈடுபட்டிருக்காங்க. அதே நேரத்துல அரசு அவர்களிடமிருந்து வாங்கிய நிலத்தை தங்களிடமே திருப்பி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும் அவங்க கிட்ட இருக்கு. இந்த முக்கியமான நேரத்துல விவசாயிகள் அரசுக்கு என்ன கோரிக்கை விடுக்கிறாங்க? பல விவசாயிகள் கிட்ட கருத்தை கேளுங்க. அதாவது விவசாயிகள் நீங்க இப்ப காலகட்ட உண்ணாவிரதம் இருந்து வரீங்க. அதாவது இதன் மூலமா அரசுக்கு உங்களுடைய கருத்தை என்ன சொல்றீங்க? அரசு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? இதை பத்தி நீங்க சொல்லுங்க. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பழுப்புநகர் திட்டத்தால் பாதிக்கப்பட்ட மேலூர் கிராமத்திலிருந்து ராதாகிருஷ்ணன் பேசுகிறேன். இந்த திட்டத்தை 23 கிராம பொதுமக்கள் சார்பாக நாங்கள் முழு மனதுடன் வரவேற்கிறோம். இந்த திட்டம் 1997ஆம் ஆண்டு கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள் ஜெயங்கொண்டம் பழுப்புநகர் திட்டத்துக்காக 2000 சொற்ப காசுகள் தரப்பட்டன. அந்த தொகையை நாங்கள் ஆட்சி மனையுடன் பெற்றுக்கொண்டோம். அதாவது இந்த உண்ணாவிரதம் மூலமா அரசுக்கு நீங்க என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? எங்க 23 கிராம பொதுமக்கள் சார்பாக நாங்கள் கோரிக்கை வைப்பது என்னவென்றால், எங்களுடைய கோரிக்கை நிறைவேறாவிட்டால் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கவும், என்ன கோரிக்கைன்னு சொல்லுங்க. முதல்ல உங்க கோரிக்கை என்னன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க. எங்களுக்கு உரிய இழப்பீடு நிலத்திற்கு பணம் தர வேண்டும். அப்படி பணம் தரவிட்டால் எங்கள் பட்டாவை உடனே திருப்பி தர வேண்டும். இந்த வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்குள் இது திருப்பி தராவிட்டால் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கவும், ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு இது ரெண்டும் நாங்கள் ஒப்படைக்க ரெடியா இருக்கின்றோம். எங்கள் கோரிக்கை நிறைவேற வேண்டும். அவ்வளவுதான் எங்களோட கோரிக்கை. உங்க நீங்க இது என்ன கோரிக்கை எடுக்கிறீங்க? இந்த கவர்மெண்ட்டுக்கு நான் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால், இங்க இருக்கிற ஒரு சென்ட் நாங்க நிக்கிற இடத்துல ஒரு சென்ட் 30 லட்சம் ரூபாய்க்கு வித்திருக்கு. இதுல இருந்து என்னோட ஊர் என்னோட வீடு 4 கிலோமீட்டர் தான். அப்ப 100% 30 லட்சம் போது எங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு 30 லட்சம் வழங்க வேண்டும் என்று இளைஞர் சார்பாக இந்த 23 கிராம சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். இதுல எதிர்ப்பு தெரிவிப்பதற்கான எந்த கட்சிக்குமே வேலை இல்லை. இதே சிவசங்கர் எம்எல்ஏ கூட இந்த திட்டத்தை செயல்படுத்துங்கள், எங்கள் மக்களுக்கு உரிய இழப்பீடு கொடுங்கள், அப்படிதான் 1.5 ஆண்டு காலமாக கூறிக்கொண்டிருக்கிறார். ஏற்கனவே கூறியிருக்கிறார். அவர்கள் முயற்சியாக தான் நீதிமன்றம் இங்கு செயல்படுத்திக் கொண்டு இருக்கிறது. அவர் கூட மக்களுக்கு தேவையான இங்க இருக்கும் பெரும்பாலான விவசாயிகள் கோரிக்கை உரிய நிவாரணம் அவங்களுக்கு கிடைக்கணும். கிடைக்காத பட்சத்தில் எங்களை நிலத்தை எங்கள்கிட்ட திருப்பி கொடுங்க, பணம் கிடைக்காட்டி பரவாயில்ல அப்படின்னு மாதிரி நிறைவேற சொல்றாங்க. அதனால தங்களுடைய நிலத்தை தங்களுக்கே திருப்பி கொடுக்கணும். இல்ல நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின்படி
நிவாரண தொகையை உடனே எங்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கணும், உடனடியாக இந்த தேர்தலுக்கு முன்பாக எங்களுக்கு செய்யணும், இல்லைன்னா இந்த தேர்தலை நாங்கள் புறப்பணிப்போம் அப்படின்னு சொல்லி இந்த பகுதி விவசாயிகள் கோரிக்கை எடுத்துருக்காங்க. உங்க தகவல்களுக்கு நன்றி ஞானசேகரன். திருச்சி செய்தியரங்கில் இருக்கும் திரு சிவசங்கரனிடம் கேட்கலாம். திரு சிவசங்கரன், இப்போ அங்க இருக்க காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய விவசாயிகள் சொல்றாங்க, ஒன்னா அரசு இந்த திட்டத்தை செயல்படுத்தி அவர்களுக்கான நிவாரண தொகையை வழங்க வேண்டும் அல்லது அவர்களுடைய நிலத்தை திரும்ப வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. உடனடியாக இந்த விவகாரத்தில் அரசு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்ன? அந்த பகுதியில் ஏற்கனவே நான் சட்டமன்ற உறுப்பினராக, ஆண்டிமலம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன். தற்போது நான் குன்ன சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன். ஒரு விதத்திலே அந்த மக்களுடைய பிரதிநிதியாகவும், இன்னொரு விதத்திலே அந்த நிலத்தை இழந்த விவசாயிகளின் சார்பாகவும் என்னுடைய குரல் இதுதான். இன்னொரு புறம், இந்த சிறப்பு நீதிமன்றம் வருவதற்கு சட்டமன்றத்திலே ஒரு 2-3 முறை கோரிக்கை வைத்தவன். அதேபோல அன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக, மத்திய அமைச்சராக இந்த பகுதியில் இருந்த மன்மிகு ராஜா அவர்களுடைய உறுதுணையோடு அன்றைய முதல்வர் கலைஞரிடத்திலே இந்த கோரிக்கையை கொண்டு சென்று இந்த சிறப்பு நீதிமன்றம் வருவதற்கு ஒரு காரணமாக இருந்தவன். இந்த வகையிலெல்லாம் நான் வைக்கின்ற கோரிக்கை, இவ்வளவு நடைமுறைகள் நடைபெற்று அரசு இவ்வளவு நடவடிக்கைகள் எடுத்து இத்தனைக்கு பிறகு இந்த இடத்திலே ஒரு நிலக்கரி ஒரு திட்டம் வரக்கூடிய ஒரு சூழல் சாத்தியக்கூறுகள் ஏற்பட்டு அதனை விடுவது என்பது ஒரு மிகப்பெரிய இழப்பீடு இந்த பகுதிக்கு. இந்த பகுதி நாளைய வளர்ச்சிக்கு, இந்த பகுதியில் இருக்கின்ற எதிர்கால தலைமுறைகளுக்கு ஒரு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு நழுவக்கூடியதாகும். அப்படி இல்லை என்றால் இன்றைக்கு இருக்கின்ற தலைமுறையாவது, இன்றைக்கு அந்த பகுதியில் வாழ்கின்ற விவசாயிகளாவது நல்ல முறையில் வாழ வேண்டும். கடனாளியாக இன்றைக்கு ஆகியிருக்கிறார்கள். கிடைத்த ஒரு ஏக்கருக்கு கிடைத்த 25,000 50,000 அவர்கள் கடனுக்கு கொடுத்து இழந்துவிட்டு இந்த வாழ்வாதாரம் இல்லாமல் இந்த 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகளாக இந்த காலத்தை ஓட்டியதற்கு அவர்கள் கடன் வாங்கி கடனாளியாக இருக்கிறார்கள். இந்த கடனாளியாக இருக்கின்ற வாழ்க்கையை இவர்களுடைய பிரச்சனையாக தீர்க்க வேண்டும். இதற்கு எதிர்காலத்தை கணக்கில் எடுத்தால் அங்க மின் திட்டத்தை கொண்டு வந்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும். அல்லது செய்வதற்கு அரசால் முடியாது, இந்த தொகைக்கு நாங்கள் வாங்க முன்வர மாட்டோம் என்று முடிவெடுத்தால் உடனடியாக மக்களுக்கு இதை திருப்பி வழங்க வேண்டும். இந்த 2 முடிவிலே ஏதாவது ஒரு முடிவிற்கு அரசாங்கம் வர வேண்டும். அதை விடுத்துவிட்டு காலதாமதம் செய்து கொண்டே செல்வது எந்த வகையிலும் உதவாது. இந்த மக்களை போராட்டத்திற்கு தான் தள்ளும் என்பது என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்தை பதிவு செய்ததற்கு நன்றி திரு சிவசங்கரன். ஜெயங்கொண்டான் பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளிடமிருந்து 20 ஆண்டுகளுக்கு முன்னால் அனல் மின் நிலையம் அமைக்க வேண்டும் என்று கூறி கிட்டத்தட்ட 8,000 ஏக்கருக்கும் மேற்பட்ட நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டன. அந்த நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டதற்கான இழப்பீட்டு தொகை தங்களுக்கு போதாது என்று விவசாயிகள் சார்பாக 11,500 வழக்குகள் தொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் 250 வழக்குகளில் தீர்ப்பும் வழங்கப்பட்டிருக்கிறது. வழங்கப்பட்டிருக்கின்ற தீர்ப்பில் ஏக்கருக்கு நிலத்தின் தன்மையை பொறுத்து, அதனுடைய அம்சங்களை பொறுத்து ஏக்கர் ஒன்றிற்கு 10 லட்சம் ரூபாயிலிருந்து 17 லட்சம் ரூபாய் வரை இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த தீர்ப்பின் அடிப்படையில் தங்களுக்கு இழப்பீட்டு தொகை வழங்க வேண்டும் என்று காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர் விவசாயிகள். அதே நேரத்தில் இந்த ஒரு ஜெயங்கொண்டான் பகுதியில் எதிர்கால சந்ததியினரை கொண்டு அவர்களுக்கு வாய்ப்புகள் வழங்க வேண்டுமானால் இந்த திட்டத்தை இவ்வளவு ஆண்டுகளுக்கு பிறகு அரசு செயல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே நேரத்தில் கடன் வாங்கிக் கொண்டு கடனாளியாக இருக்கக்கூடிய விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும் என்றால் அவர்களுடைய இந்த நிலத்தை அவர்களுக்கு திரும்ப வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் விவசாயிகள் மத்தியில் எழுந்திருக்கிறது. தங்களுடைய சொந்த நிலத்திலேயே 25 ஆண்டுகளுக்கு மேலாக அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த விவசாயிகளுடைய பிரச்சனையில் அரசு உடனடியாக தலையிட்டு விரைவாக இவர்களுக்கு தீர்வை அளிக்க வேண்டும் என்பதே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளின் கோரிக்கையாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற குன்னம் சட்டமன்ற உறுப்பினர் திரு சிவசங்கரன் அவர்களுக்கும் களத்திலிருந்து பங்கேற்ற எமது செய்தியாளர் ஞானசேகரன் அவர்களுக்கும் நன்றி. மீண்டும் ஒரு உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.